கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஒரு தலைவன் அப்படின்னா அவனுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லாம மற்றவங்களை வழி நடத்துறதுல தான் கவனம் இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சும்மா பம்பு பண்ணக்கூடாது நம்ம பெரிய தலைவன் அப்படின்னு. ஆனா நம்ம தாழ்மையோட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு காட்டுல ஒரு கம்பீரமான ஒரு சிங்கம் இருந்தது. அதுதான் அந்த காட்டோடைய ராஜா. அதோடைய கர்ஜனைக்கு எல்லா மிருகங்களும் பயப்படும். ஒரு நாள் ஒரு ஓநாய் கூட்டத்து கூட சண்டை போடும்போது ஒரு ஓநாய் அதோடைய தொண்டையில கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது புண்ணாகி சரியாகும் போது அதோடைய பழைய கர்ஜனை வரல. அதோடைய குரலே எலி குரல் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா மிருகங்களும் இந்த சிங்கத்தை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலி ராஜா எலி ராஜா அப்படின்னு. இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கவலை. அதனால அதிகமா வெளியே போகாம மன உளைச்சலோட தன்னுடைய குகையிலேயே இருக்கும். ஒரு நாள் பயங்கர காட்டு தீ அந்த காட்டுல உண்டாச்சு. தீ வேகமா பரவிட்டே இருந்தது. விலங்குகள் எல்லாமே இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தது பயத்துல. இந்த சிங்கம் வெளியே போய் சூழ்நிலைய பார்த்துச்சு. தன்னுடைய அந்த சின்ன குரலை வச்சு எல்லாரும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டுச்சு. உடனே எல்லாருமே அந்த சிங்கம் பக்கம் வந்துட்டாங்க. எல்லாரையுமே ஏரி பக்கமா கூட்டிட்டு போச்சு அந்த சிங்கம். அங்க இருந்து எல்லாராலையும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு போய் அந்த தீ மேல ஊத்துங்க அப்படின்னு சொல்லுச்சு இந்த சிங்கம். எல்லாருமே வேகமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அந்த சிங்கம் அங்க இருந்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தது. கடைசியில எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த தீயை அணைச்சிட்டாங்க. எல்லா விலங்குகளும் ஓடி வந்து இந்த சிங்கராஜாவை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. குரலுக்காக எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் அவன் ஒரு ராஜா அப்படின்றத உணர்ந்து பொறுப்பா செயல்பட்டதுனால அவன் ராஜா அப்படின்றத நிரூபிச்சிட்டான். நம்மளும் உண்மையான தலைவனா இருக்கணும்னா நமக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. பொறுப்பு அதிகமா இருக்கணும். வம்பு பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.